அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பள்ளி மாணவி ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இல்ல பாக்கல. அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து யாருடைய திட்டமெல்லாம் போகுது, யாரு படத்துல வந்து இது பண்றாங்க, நம்மளுடைய 1000 ரூபாய் தான் இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய திட்டங்கள் போகிறதுனால இது நம்மளுடைய ஆட்சி தான், அப்ப நான் தான் முதல்வர் அப்படின்னு மேடையில ஏறி எங்க ஐயாவே சொல்லிட்டாரு. எப்பயுமே இப்படி உசுன்னு பண்றவரை இப்ப உசுன்னு போயிட்டாராம. சார்லஸ் மார்ட்டின் இருக்காப்லயே 500 கோடி ரூபாய் நான் வந்து வயிட்ல கொடுத்தேங்க, என்ன லாட்டரி பிசினஸ் பண்ண விடுறேன்னு சொல்லி துடம் வாங்கிட்டாங்க. யூடியூப்ல இன்டர்வியூல உட்கார்ந்து ஓபனா சொல்றாரு. ஓபனா சொன்னாப்ல. அந்த 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 காசுக்கு உங்க பதில் என்ன? என்ன காசு ஏது காசுன்னு பாக்குறதே கிடையாது. இந்த ஜென்மம் தெரியுங்களா, எதை போட்டாலும் திங்கும். அதெல்லாம் கூட்டமா வரும். ₹500 கோடி ஒருத்தர் கொடுத்திருக்காரு சொன்னா இன்னும் ஒரு கேஸ் போட்டுருந்துருக்குமே வாங்காதவங்க, ஏன் போடல நம்ம கட்சியில இருந்து? ரொம்ப வருத்தமா இருக்குது. சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்க. நாளைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா நாளைக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். எங்க இருந்து அவங்க அறிவனா இருக்குதுன்னு தெரியல எனக்கு. கதையா ஏர்போர்ட் வெளிநாடு இப்படிலாம் சொல்றீங்க, ஒருத்தர் அதுவும் போக முடியாத மாதிரியா இல்ல எங்க இருக்குறான்னு தெரியல, அது ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. இல்ல இல்ல கவலைப்படாத, லுக் அவுட் நோட்டீஸ் போட்டுட்டாங்க. இல்ல இப்போதைக்கு எங்க இருக்காரு? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க பேசுறதுன்னா அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் வந்து மொபைல்ல பாத்துட்டு இருப்பாரா எங்கேயாச்சும்? புதுப்பேட்டை படத்துல தனுஷ் துண்டை போட்டு பஸ்ல என்னை போட்டுருவாங்களா, என்னை உள்ளுங்க தள்ளிடுவாங்களா? ஏண்டா இந்த விஜய தொட்டம்? ஏதோ ஒரு கிராமத்துல வந்து 20-25 வருஷமா தண்ணியே வரலையா, குடி தண்ணி வந்து இப்ப இந்த இவங்க வந்தாங்கன்னா 7 நாள்ல குடி தண்ணி குடிச்சாங்க. ஒரு கிராமத்துல வந்துட்டு எங்க ஊர் நாங்க 25 வருஷமா போட்டு பாக்குறோங்க, எவ்வளவோ பெட்டிஷனு, ஒரு பஸ் விடலங்க இவங்க. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ்ல எங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ்ல சிஎம் சார்னு சொன்னானுங்க. 2வது நாள் பஸ் விட்டாருங்க சிஎம். பொய்யா பேசுறாங்க. எல்லா ஊர்லயுமே பஸ், கரண்ட், லைட்டு, ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டர், அரிசி எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் அப்படி போய் பேசுறாங்கன்னே தெரியல இந்த மக்கள். அப்படிங்களா? ஓகே ஓகே. தண்ணி வசதியில இருந்து எல்லாம் காவேரி தண்ணி திறந்து விட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறுல பாக்கல யாரும் நீங்க? இல்ல சார், நீங்க குடி தண்ணி வச்சீங்க, அதுல ஏதோ மலத்தை கலந்துட்டீங்களாமே உங்க கட்சியில. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. நம்மளோட டிவிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயங்களா நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. பட் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பள்ளி மாணவி ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இல்ல பாக்கல. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பள்ளி மாணவி, அரசு பள்ளி மாணவி, சிவகாசியில இருக்குது அந்த அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில அவங்க கிட்ட போயிட்டு என்னங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறாங்க. அந்த பாப்பா வந்து இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அரசு பள்ளி மாணவிக்கு பாருங்க, ஒரு அரசு பள்ளி மாணவி என்ன இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க அவங்களுக்கு, இப்போ இங்கிலீஷ்ல பேசினா அவங்களுக்கு சொல்ல தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. சரிங்க ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸும் உடனே கொஞ்சம் அப்படியே அமைதியாயிடுறான். இப்ப டிஎம்கே நாங்க அதை எப்படி எடுத்து போடுறோம் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவிக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அவங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு அரசு பள்ளியை வந்து இப்படி பண்றீங்களா, இப்ப நாங்க திருப்புறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள வராரு. அவர் என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெத்தா இந்த மாதிரி எங்கள் அரசு பள்ளி மாணவிகளை அவர்களை அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்காதீர்கள், அவங்களை ஏன் அப்படி பண்றீங்க? ஆமாம், எங்கள் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாதுதான், அதற்காக அவங்களை அப்படி லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சு பேச தெரியாதுன்னு சொல்லி அவங்கள சீர்குலைக்காதீங்க, அவங்கள முன்னேற்றி வாங்கன்னு கை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. எப்படி மாசா? உடனே பதிலுக்கு கீர்த்தனா அமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னைய கிழிக்கணும்னு சொல்லிட்டு என்னைய இன்டைரக்டா இது பண்றேன் அப்படி பண்றேன்னு நிறுத்துங்க,
நான் போன ஸ்கூல்ல இருந்து எடுத்த போட்டோஸ்லாம் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போன பில்டிங்கு மேல தொங்குற கம்பில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போட்டு இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் என்னை அட்டாக் பண்றதுக்கு நீங்க கொண்டு வாங்க உங்க தியரியை அப்படின்றாங்க. இது என்ன சார் இப்படிதான் ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? உடனே போயிட்டு போட்டோலாம் எடுத்து இப்படி ஆன்லைன்ல போட்டு அதுக்கு ஸ்கூல் இப்படி சரியில்லை. அதுக்கு ஏன் மிஸ்டர் அன்பில் மகேஷ் அதுக்கும் சொன்னாரே பதிலு. என்ன சொன்னாரு? உங்களுடைய 60 நாள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஏசி ரூமா இருந்துச்சு. இந்த 60 நாள்ல தான் பில்டிங் உடஞ்சு ஊத்துதுனாரா? இல்ல, உங்களுடைய கார்ப்பரேட் இதையும் உங்க இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்த அரசியலையும் இங்க காட்டாதீங்க எங்கள் பிள்ளைகளிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடம் அத பத்தி ரிப்ளையே பண்ணல. அத மட்டும் வாலண்டரியா ஸ்கிப் பண்ணிட்டு அப்பா நல்ல வேலைப்பா ரிப்ளை பண்ணாம. ஏங்க 60 நாள்ல தாங்க இந்த மாதிரி ஆயிருச்சு. நான் வச்சிருந்தப்ப பில்டிங் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாருங்க, அப்படியே பாருங்க மேல இந்த மாதிரி இருந்துச்சுங்க சீலிங். இவங்க 60 நாள்ல ஆட்சி பண்ணி பில்டிங் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லாம இருந்தாங்க. அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இருக்குது. எதையுமே செலக்டிவா அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எக்ஸாம்ல எதெல்லாம் தெரியாதோ அந்த கொஸ்டின்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணி தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள், கார்ப்பரேட் அரசியல் உங்களுடைய இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழந்துட்டு மாஸ்க் கட்டியாச்சு. ஃபுல்லா ட்விட்டர்ல தான் இப்ப வண்டி ஓட்டுறதே பாத்தீங்கன்னா ஃபுல் ட்விட்டர் தான். இப்ப யாரு ஃபுல் டிஎம்கேவே டிஎம்கேவா? ஆமா, ட்விட்டர் தான் இப்ப, வேற எங்கேயும் யாரும் பேசுறதே கிடையாது. சரி, நீங்க ஏன் இறங்கி போராட்டம் தான் பண்ண போறேன்? நீங்க ஏன் ஆளே இல்லையா? இல்ல, போராட்டம் பண்ணணும்னு சொன்னா போன ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா நாங்க தான் தேவையில்லாம ஒரு வாயை விட்டோம். இந்த மாதிரி இவங்க ரொம்ப நம்ம அரசியல் நம்ம ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் போராட்டம் பண்றாங்க. இதை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எந்த ஒரு போராட்டம் நடத்துறதா இருந்தாலும் 1 வீக் பேக்கே நீங்க ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணுமா, அது டோக்கன் ரைஸ் பண்ணி நீங்க கேட்டு நாங்க அந்த போராட்டம் ஓகேன்னு சொன்னது. நீங்க பேசாம உள்ளுறுப்பு போராட்டம்னு ஒண்ணு பண்ணலாமே பேசாம. இல்ல, அப்படி நாங்களே அன்னைக்கு சொல்லிட்டனால நீங்க வெளிநாட்டு போராட்டம்னு பண்ணுங்க. நீங்க தான் சிங்கப்பூர், துபாய், லண்டன் அங்கனா போயிட்டீங்களா? இது உங்களுக்கு தமிழ்நாடு உள்ளுக்குள்ள தான் நீங்க அதை பண்ணக்கூடாது. இப்ப நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க ஊரோட்டு ஓடி போயிடுறீங்க. நீங்க பேசாம கட்சி துபாயில ஆரம்பிச்சு அங்க சேக்கோட பேசாம செட்டில் ஆயிருங்க. நீங்க அங்க போய் போராட்டம் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நம்மள ஆண்ட யூகேக்கு அங்கேயும் போய் நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னாலும் பிரச்சனை வராது, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தானே பிரச்சனை. நீங்க பேசாம அப்படி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா உள்ளுறுப்பு போராட்டம் வீட்டுக்குள்ளேயே தானே உட்காந்து அழுவுறீங்க. அதையே பேசாம ஒரு வீடியோ வச்சு போட்டு உள்ளுறுப்பு போராட்டம் வீட்டுக்குள்ள யார் தடுக்க முடியும்? இங்க பாருங்க, நம்ம அம்மா மடியில படுத்துக்கலாம், நம்ம அம்மா மடியில படுத்துக்கிட்டே அழுவலாம், ஓகேங்களா? அதை நீங்க வீடியோ பண்ணி அப்படியே ரீல்ஸா போடலாம், ஓகேங்களா? இப்ப அதான நடக்குது. அதே பேசாம டெவலப் பண்ணிருங்க, ஓகேங்களா? வீட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சுங்க. உங்க வீடே தான் சத்திர மாதிரி இருக்கு. இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு பிரதர். என்னன்னா அடுத்தவங்களுடைய ஆட்சி நடக்கும் போது நம்ம எதிர்கட்சியா போராட்டம் பண்ணலாம். நடப்பதே நம்ம ஆட்சி தானே. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் திமுக நாங்களா இப்ப தெளிஞ்சிட்டோம். இல்ல, ஒரே அவர் சொல்லிட்டாரு. நீங்க ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூஞ்சி கழுவிட்டு பேசுங்க. ஏன் நம்பாச்சிங்கிறீங்க? தூக்கத்துல இருந்து எந்திரிங்க. இல்ல, சொல்லிட்டாரு. தூக்கத்துல இருந்து எந்திரிங்க. ஐயா சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் இப்பதான் விழிச்சிருக்கிறோம். ஆமா, நம்ம தேவையில்லாம எதுக்கு போராட்டம் பண்றோம்? ஓ, இப்ப தாவேக்கு ஆளுங்கட்சியே கிடையாது, நம்ம தான் ஆட்சி பண்றோம். ஆமா, ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யாருடைய திட்டமெல்லாம் போகுது, யாரு படத்துல இது பண்றாங்க, டப்பலுடைய 1000 ரூபாய் தான் இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப டபுளுடைய திட்டங்கள் போகிறதுனால இது டபுளுடைய ஆட்சி தான், அப்ப நான் தான் முதல்வர் அப்படின்னு மேடையில ஏறி எங்க ஐயாவே சொல்லிட்டாரு. புரியுது? இது வேற மாதிரி இருக்குதுங்க. எனக்கு வேற ஏதாச்சும் பதில் சொல்லிட போறேன். ஏங்க இதுல என்ன கரெக்டா தானே இருக்கு. இப்ப நம்ம ஆட்சி இருக்கு. முதல்வர் யாரா? அவர் தான் முதல்வர். அப்படியா? அதுவும் வீட்டுக்குள்ளேவா? நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப நீங்க எதுக்கு யூகே போயிருக்கீங்க? அது பண்ற போயிருக்கோம். ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. என்ன ட்ரீட்மெண்ட்னு அவருக்கு தெரியல. அவர் சிங்கப்பூர் போயிருக்காரு. இல்ல, அது என்ன ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதா அங்க போயிருக்காரு. சரி, அவர் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்க போயிட்டாரு. இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆகுதும் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா அங்க போயிருக்காரு. ஓ, ஓகே ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூகேல இப்பதான் வெயில் சார். வெயில் அடிச்சு எதாச்சும் ஒண்ணு நீங்க எந்த நேரத்துல எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியாம ஏங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற எங்க தலைவர் அங்க போனாருன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவார்ல. இப்ப அங்கேருந்து அறிக்கை விடுறாரா? இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பிரேக். இப்ப ஒன்னும் பிரேக், ஃபுல் பிரேக் இப்ப. ஆமா, ஓகேங்களா? இப்ப ஆட்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நடக்கிறதே அவர் ஆட்சிங்கிறது இப்பதான் அவர் உணர்றாரு.
இத்தனை நாளா போராட்டம் பண்ணது சரி, எல்லாமே சரி. தாவேகா சிஎம். சரி ஓகே சார் வயசானவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்க நினைக்கிற மாதிரியே இருந்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தானா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருப்பாரு, எங்க பக்கத்து தாத்தா. ஓகே தாத்தா ஓகே நானா அந்த காலத்துல அப்படின்னு அவர் பாடி பேசிட்டு இருப்பாரு. ஓகே தாத்தா, எனக்கு தெரியும் தாத்தா அண்ணன் ஆடே என்ன பேரண்டி அப்படின்னா இல்ல அப்படின்னா அப்படின்னு கதை விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சாப்பிட்டியா போய் படு அப்படின்ட்டுருவோம், போய் படுத்துருவாரு. சரிங்களா, ஏதோ வயசாயிடுச்சுன்னா நம்ம வந்து அப்படி ட்ரீட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படிதான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க சொன்னதை நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கல. ஓகேங்களா, எங்க தமிழக முதல்வர் கூட ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. ஸ்டாலின் ஐயா தானே சொல்றீங்க? இல்ல எங்க தமிழக முதல்வர், எங்க தமிழக முதல்வர் வந்து உங்க தமிழக முதல்வர் பேசுனது கூட தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. சரி அவர் மாத்திரையை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டோம். ஓகேங்களா, மாத்திரை இத்தனைனா சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருங்க. சரிங்களா? இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முக்கிய குற்றவாளிகள் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு எப்படி வந்து அக்யூஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் போய் நேர்ல பார்க்கலாமா மறுபடியும் அந்த மக்களை? அதெல்லாம் பார்க்க கூடாது. அவங்களுக்கு இப்ப அரசு உத்தியோகம் கொடுக்கறதாக செய்திகள் வந்திருக்குது, அதெல்லாம் தவறு. அப்படி கொடுக்கறதாக இருந்தா அந்த ஐடியாவே தவறு. அது வந்து கிட்டத்தட்ட அவங்கள வந்துட்டு இந்த கேஸையே வந்து திசை திருப்பதற்கான செயல்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த கேஸ்ல ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போட்டு இவங்க கரூருக்கே போகக்கூடாது அப்படின்னு போட்டாங்க டிஎம்கே இருந்து. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியுங்களா? ரிஜெக்ட் ஆகலங்க, நான் படிச்சு காட்டுமா இருக்காது. ஓகேங்களா, வந்துருச்சு எனக்கு காலையில. ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்ட உடனே சூடா சர்ன்னு சூடா வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் refused to entertain DMK application seeking to restrain தமிழ்நாடு சிஎம் விஜய் and other TVK ministers for making public comments regarding the கரூர் ஸ்டாம்பேட் கேஸ். புரிஞ்சுங்களா? அது ப்ளஸ் அதர் இதுனா அதை அங்கே போகணும் இதுனா எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதுக்கு டிஎம்கே withdraws the application as the Supreme Court expressed the disinclination to entertain it. அதாவது டிஸ்மிஸ் பண்ணல, நீங்களே ஐயா நாங்களே வித்ரா பண்ணிக்கிறோம். அது எப்படி நாம கொடுக்குறோம், அதை வந்து கோர்ட் என்டர்டெயின் பண்ணுச்சுன்னா பரவாயில்ல. கோர்ட் வந்து என்னங்க இது அவர் போனா அதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே இது ரிஜெக்ட் ஆக போது தெரிஞ்சு போனேன். ஒரு நிமிஷம் உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதை கொடுங்க, அந்த பிடிச்சு கொடுங்க அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டு வரதுக்கும் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு கூட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்பெக்டபிளா தான் வெளியே வந்திருக்கோன்றீங்க நீங்க. ஆமாமா, நீங்க எப்பயுமே அந்த ரெஸ்பெக்ட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க. இன்னொரு இடத்துல ரெஸ்பெக்ட்டை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. எங்க தெரியுங்களா? எங்கயா? இங்க அந்த டிஆர் பாலு மேல நம்ம அண்ணாமலை வந்து ஒரு கேஸ் போட்டாப்ல. ரைட்டு. ஓகே, அண்ணாமலையே வந்து கிராஸ்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கிராஸ்னா எடுத்தாரு. ஓகேங்களா, கிராஸ்னா எடுத்து அந்த கேஸ் பயங்கர நல்லா டெஃபமேஷன் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாள் இயரிங்க்கு போகும்போது we are withdrawing the case. அதாவது டிஃபமேஷன் போட்டது தான் அண்ணாமலை மேல. நீ நல்லவங்களா இருந்துச்சுன்னா அவர் உடனே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, கொஸ்டின் கிராஸ் கீஸ்னா கொஞ்சம் வந்து கேட்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயும் வந்து வித்ரா பண்ணிட்டு ஓடிட்டீங்க. புரிஞ்சுங்களா? ஏன் சார் இந்த வித்ராவல் ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு எங்கே அந்த கேஸ் நீங்களே போடுறீங்க? ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜட்ஜு காரி உங்களை வந்து வாழ்த்தின உடனே நீங்களே ஏன் வித்ரா பண்ணிட்டு வந்துடுறீங்க? சார், ஒரு நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குதுல்ல சொசைட்டில. அந்த ரெஸ்பெக்ட் 75 இயர்ஸ் ஆஃப் ஒரு கட்சி அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்குது. ஓகே ஓகே, அது எடுத்து கூடாது. உங்க ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னு சொல்லுவாங்க. ராஜா வந்து கரடி, நல்லா இருக்கு. ராஜா வந்து கரடிய அம்பு விட்ட போனாராம். அம்பு கரடி மேலே படவே இல்லையா. ஐயோ. ஓகேங்களா, ஒன்னு கரடியே ஒரு நாள் கடுப்பாயி. ஓகேங்களா, அந்த கதை உங்களுக்கு தெரியாதா? ஓகேங்களா, நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கறனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளுன்னு ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அதை கேட்டு அப்படியே லைஃப்ல மூவ் ஆன் ஆயிருது. ஓகே ஓகே, அடுத்த கேஸுக்கு போயிடுறது. அடுத்த கேஸ போட்டோமா வித்ரா பண்ணோமா. அதாவது சும்மா ஒரு பேப்பர் ஸ்டண்ட். அது பேப்பர் ரவுடியா? நீங்க பேப்பர் பொலிட்டிஷியனா? இல்லங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கவங்க எப்படி காட்டுறது? சரி, இப்போ நீங்க வந்து பேப்பர் பொலிட்டிஷியனா கிடையாதுங்க. ஓகேங்களா, இப்ப பேப்பர் ஓடிம்பாங்களா அப்படின்பா, அதுக்கப்புறம் ஓடி போயிடுவான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெட்டிஷனை நீங்களே போய் கொடுக்குறீங்க, நீங்களே வித்ரா பண்ணிட்டு வந்துடுறீங்க. இது நான் 1-2 கேஸ் இல்ல, அப்படியே நான் லிஸ்ட் போயிட்டே இருக்கும் போல இருக்கேன். இல்ல, எல்லா கேஸ்லயுமே நம்ம மேல கேஸ் குடுக்குற இடத்துலயே இருந்தா
கேஸ் குடுக்குற இடத்துல நம்ம எப்ப வர்றது, அதனால ஒண்ணு போட்டு அப்படி எடுத்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க உங்களுக்கு நிறைய கேஸ் கொடுக்குறோம். இல்ல நீங்க கேஸ் போடுவீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்க போடுவீங்க, நாங்க போடுற இடத்துல இருக்க மாட்டோம். இல்ல சார், இப்போ உங்களுக்கு எல்லா மினிஸ்டர்ட்டையும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்ப நீங்க ஏவா வேலு எடுத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி, கே நேரு, ஓகேங்களா, எல்லா வட்டத்தையும் சுத்துனீங்கன்னா இந்த மேக்ஸ்ல இன்டர்செக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, எல்லா இடத்துலயுமே எல்லா வட்டமும் சேர்ற இடம் ஒன்று சேரும் அந்த ஒரு புள்ளி, அந்த ஒரு புள்ளி தான் பார்ட்டி ஃபண்டாமே. அதுல அதுக்காக தான் அவர் வந்து லண்டன் வரைக்கும் ஓடி போயிட்டாருங்கிறாங்க. இல்ல அதாவது வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம எங்க இப்ப இங்க பாருங்க, இப்ப எப்பயுமே இப்படி உஸ்ஸுன்னு பண்றவரை இப்ப உஸ்ஸுன்னு போயிட்டாராம. என்னன்னா அதாங்க எப்பவுமே ஒரு நடிகன் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன கொடுத்திருக்கோ அதை அப்படியே பெர்ஃபெக்ட்டா பண்ணும்போது பிரச்சனையே வராது. டைரக்டர் எழுதி கொடுத்தது அப்படியே பண்ணிடுவோம். எங்க சின்ன தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எங்க சின்ன தலைவர் யாருங்க அது? முன்னாள் டெபுட்டி சிஎம். யார் அது? முன்னாள் டெபுட்டி சிஎம்ங்க. ஓ, இன்றைய ஃப்ளாப்னு சொல்லுங்க. சேப்பாக்க தொகுதியோட எம்எல்ஏ. சேப்பாக்கம் பேக் டு பேக் 2 தடவை எம்எல்ஏ ஒரே தொகுதியில. ஃப்ளாப், ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன். எல்ஓபி ஃப்ளாப்புங்க, எஃப்எல்ஓபி ஃப்ளாப். சரி, அப்படியே சரி, உங்க இதுல வச்சுக்கோங்களேன். நீங்க பல ஃப்ளாப் கொடுத்தாலும் ஒரு ஹிட் கொடுத்தோம்னா அவ்வளவுதான், எங்கேயோ மேல போயிடும் வச்சுக்கோங்க நீங்க. அப்ப எங்க சின்ன தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எப்பவுமே பார்த்து படிச்சுட்டே இருக்கும்போது பஞ்ச் டைலாக்லாம் பர்ஃபெக்ட்டா வந்துட்டு இருந்துச்சு. ஒண்ணா போட்டுட்டு இருந்தாங்க. சோஃபா மாடல் இது அவங்க அப்பா எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்டை இவர் எடுத்துட்டு வந்து படிக்கிறாராம். முன்னாடி நாள் வந்து அவங்க அப்பா ஒரு கல்யாணத்துல படிச்சிருக்காரு போல இருக்கு. அதே ஸ்கிரிப்ட் தெரியாம இவர் எடுத்துட்டு வந்து சட்டத்துல உட்கார்ந்து படிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் படியா படிச்சிட்டு இருக்கும்போது நல்லா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. எந்த பிரச்சனை ஆயி போயிடுச்சு அப்படின்னா, இவங்க திடீர்னு வந்துட்டு பார்ட்டி ஃபண்ட் அது இதெல்லாம் போட்டு பணத்தை எடுத்து தின்றாங்க அது இதுன்னு சொன்ன உடனே ஸ்கிரிப்ட் பேப்பரை உதறி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு எங்க சின்ன தலைவர், லைட்டா அவர் வாயை விட்டார். பேசுறீங்களே இவ்வளவு சொல்றீங்களே, ஆதாரம் இருக்குதா? பார்ட்டி ஃபண்ட் ஆதாரத்தை காட்டுங்கன்ட்டாரு. ஆதாரங்க கேளுங்க, ஓகேங்களா. டிஎம்கேன்னு சொல்லி பாருன்றாரு. ஏன் சொல்லி தான் காட்டுறேன். டிஎம்கே தான் பார்ட்டி ஃபண்ட் வாங்குச்சு. உங்க பார்ட்டியில எவ்வளவு ஃபண்ட் இருக்குது, எவ்வளவு ஃபண்ட், இந்த காசுனா யார் கொடுத்தது, எதுக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சார்லஸ் மார்ட்டின் இருக்காப்லையே 500 கோடி ரூபா நான் வந்து வயிற்றுல கொடுத்தேங்க, என்ன லாட்டரி பிசினஸ் பண்ண விடுறேன்னு சொல்லி துடம் வாங்கிட்டாங்க. யூடியூப்ல இன்டர்வியூல உட்கார்ந்து ஓப்பனா சொன்னாப்ல. அந்த 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 காசுக்கு உங்க பதில் என்ன சொல்லுங்க சின்ன தலைவரே? இல்ல அதுக்குமே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடணும் போல இருக்கு. அது நீங்களே வித்ராவும் பண்ணிடுவீங்க. ஏப்பா, துட்டு அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கீங்க, அக்கௌண்ட்ல வாங்கின துட்டுக்கு நீங்க டிஃபமேஷன் கேஸ் போடுவீங்களா? போட முடியாதா அப்படி? எப்பா 500 கோடி ரூபாய் எதுக்கு வாங்குனீங்க? ஏன்னா நான் பார்க்கவே இல்லைங்க, என் அக்கௌண்ட்ல வந்துருச்சு, நிறைய பணம் இருக்கும், இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூல சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா எங்க அக்கௌண்ட்ல வந்துருக்குது. சரி, ஓகே, திருப்பி கொடுத்துறீங்களா? அது 500 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க சார். எதுக்கு சார் நீங்க தான் நீங்க பார்ட்டி ஃபண்டா வாங்கின அலிகேஷன் சொல்றாப்ல. 500 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருங்களா? இந்த சம்பவம் வீட்டுல பார்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு செலவாயிடுச்சு அந்த காசு. ஸோ எவன் வாயில போட்டாலும் முழுங்கிக்கிறது. என்ன பொழப்புங்க அதுனா? என்ன காசு ஏது காசுன்னு பார்க்கறதே கிடையாது. எவன் கொடுத்தாலும் வாங்கி முழுங்கிக்கிறது, எதை கொடுத்தாலும் திங்கிறது. ஓகேங்களா? எந்த ஜென்மம் தெரியுங்களா? எதை போட்டாலும் திங்கும். அதெல்லாம் கூட்டமா வரும், புரிஞ்சுங்களா? எது போட்டாலும் திங்கிறது. என்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. மக்கள் சிந்தனைக்கு இதெல்லாம் மக்கள் சிந்தனைக்கு. ஓகே, 500 கோடி ரூபாய் அப்படின்னு பதில் சொல்லுங்களேன். அவர் கேட்டதுக்கு நான் எனக்கு பதில் சொல்ல வேணாம், அவருக்கு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா 500 கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருக்காரு சொன்னா இன்னும் ஒரு கேஸ் போட்டுருந்துருக்குமே வாங்காதவங்க, ஏன் போடலன்னு நம்ம கட்சியில இருந்து ரொம்ப வருத்தமா இருக்குது. சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்க. நாளைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா நாளைக்கு வித்ரா பண்ணிக்கலாம். இதுல வேற 4-5 முட்டா பசங்க தான் போயிட்டு நான் 2வது இடத்துல வந்தேன், அவர் தான் ரிசைன் பண்ணிட்டாரு, 2வது வந்து என்னையும் கண்டிப்பா எம்எல்ஏ ஆக்குங்கன்னு பெட்டிஷன் போடுறாங்களா? எப்பா எங்கேருந்துப்பா அவங்க அறிவுனா இருக்குதுன்னு தெரியல எனக்கு. எல்லாம் நம்ம திருச்சியை சேர்ந்தவங்களே என்கிட்ட வந்து மாட்டுறாங்க. இதுல என்னன்னா இந்த தாவேக அரசு தரப்புல இருந்து மட்டும் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நாங்க ஒண்ணுமே பண்றதே இல்லைங்க. அதான் சொல்றேன், நீங்களே போடுறீங்க, நீங்களே திட்டம் வாங்குறீங்க, நீங்களே வித்ரா பண்றீங்க. அதான் சொல்றேன், இந்த நியூஸ் மீடியாவை என்னதான் நம்ம இது பண்ணி நம்ம கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் 1-2 செய்திகள் தவறா வந்தது.
என்ன தவறா வந்து ஏதோ ஒரு கிராமத்துல வந்து 20-25 வருஷமா தண்ணியே வரலையா, குடி தண்ணி வந்து இப்ப இந்த இவங்க வந்தாங்கன்னா 7 நாள்ல குடி தண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு கிராமத்துல வந்துட்டு எங்க ஊர் நாங்க 25 வருஷமா போட்டு பாக்குறோங்க, எவ்வளவோ பெட்டிஷனு, ஒரு பஸ் விடலங்க வைங்க. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ்ல எங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் இல்ல சிஎம் சார்னு சொன்னானுங்க. 2வது நாள் பஸ் விட்டாருங்க இந்த சிஎம். பொய்யா பேசுறாங்க. எல்லா ஊர்லயுமே பஸ், கரண்ட், லைட்டு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், அரிசி எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் அப்படி போய் பேசுறாங்கன்னே தெரியல இந்த மக்கள். அப்படிங்களா? ஓகே ஓகே. தண்ணி வசதியில இருந்து எல்லாம் காவேரி தண்ணி திறந்து விட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறுல பாக்கல யாரும் நீங்க? இல்ல சார், நீங்க குடி தண்ணி வச்சீங்க, அதுல ஏதோ மலத்தை கலந்துட்டீங்களாமே உங்க ஆட்சியில. உண்மையா இல்லையா சார்? அந்த ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க சார். குடி தண்ணியில போய் எதையோ கலந்துட்டீங்களாமே. அவங்க போட்டிருப்பாங்க. எப்ப போட்டிருப்பாங்கன்னா, இவன் தான் அதை பண்ணா அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சவன ஒரே 2 நாள்ல தூக்கிட்டு அவன் போட்டுருப்பான். ஆனா என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம இவன் தான் போட்டான்னு ஒருத்தனை போட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் ஊருக்காரன் எவனும் ஓட்டு போட மாட்டான் நாளையில இருந்து. அப்ப இந்த ஜாதிக்காரன் முக்கியமா, அந்த ஜாதிக்காரன் முக்கியம். இப்ப அந்த மரத்தை கலந்தது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஜாதிகாரன் தான் முக்கியம். ஆமா, அதுதான் நமக்கு எப்பவுமே. இப்ப ஜாதி வச்சுதான் அரசியல் பண்றீங்க அப்படி சொல்ல மக்கள் அதை நினைக்கிறாங்க. மக்கள் மனதில் அது இருக்கு. இப்ப சமூக நீதினா என்ன? இந்த ஜாதிகள்லாம் வச்சுட்டு தான் சமூக நீதியா? அது வந்து எப்படின்னா, இல்ல சார், நீங்க சமூக நீதி அரசியல்னு சொல்றீங்களா? இப்ப ஜாதிக்காரங்க இந்த ஜாதிகாரன் ஓட்டு போட மாட்டான், அந்த ஜாதிகாரன் ஓட்டு போடுறான்னு பயப்படுறீங்க. அப்பனா சமூக நீதி அரசியல்னா என்ன? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். இதுவும் அதுவும் இன்டர்கொலைட் ஆகாது எப்பவுமே. ஓகே ஓகே. இத தனியா டீல் பண்ணிப்போம். இது வந்து எலெக்ஷன் வரும்போது லாஸ்ட் 6 months சமூக நீதி அப்படின்னு. மிச்ச 4.5 years பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜாதி அரசியல். அது ரொம்ப கிளியரா இருக்கும். அதுல என்னைக்குமே வந்து எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது. ஓகே ஓகே. அப்புறம் அதான் வெயிட்டேஜ் பார்க்கணும். இந்த ஜாதிக்காரனுக்கு அந்த ஜாதிக்காரங்க எவனுக்கு இப்ப இந்த விஷயம் இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இந்த ஊர்ல. நீங்க 2 ஸ்டாண்ட் இருக்குது இல்ல சார். இப்படின்னா தண்ணி கொடுத்தா உங்களை எப்படி சார் வாழ்த்துவாங்களா மக்கள்? 6 மாசம் மட்டும் கடைசியா சமூக நீதி பேசி டர்ன் அவுட் பண்ணி துட்டனா கொடுத்தீங்கன்னா உடனே நீங்க வந்து இந்த அரசியல் தானே இத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகலன்னா புரியல. இல்லமேட்டு சுத்தமாகவே ஆகாது சார். மொத்தமா முடிஞ்சிருச்சு. நீங்கன்னா துபாய், யூகே ஓகேங்களா அப்படின்னா போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காசை எல்லாத்தையும் இங்கே எண்ணி வச்சுட்டு தமிழ்நாடு கடனை அடைச்சிட்டு தான் நீங்கள் போடணும். இங்கே கடன் ஆனதே யாரால தெரியுங்களா? உங்களால தான். உங்கள் வீட்டு காசை எடுத்தாவே போதுமா தமிழ்நாட்டுக்கு 20 லட்சம் கோடி ப்ளஸ்ல இருக்குமா? நிஜமா? ஆமாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் சொத்துங்களை எடுத்தாவே போதுமா? ஒருத்தரையும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏவா வேலூர் இருக்காரு உங்க ஆளு, புரிஞ்சுங்களா? அவர்னா கண்டக்டரா இருந்தாராம். எம்எல்ஏக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா சம்பளம், புரிஞ்சுங்களா? 1.25 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சு மெட்டீரியல் காலேஜ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இதுல சாஃப்ட்வேர்ல அவன் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். ஏன்டா நான் ஏன் ஊட கட்டிக்கிட்டு கடன் அடைக்க முடியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவர் மெடிக்கல் காலேஜ் எப்படிடா 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு கட்டினாரு, எப்படிடா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காரு, ஓகே எப்படி ஹாஸ்பிட்டல்லாம் ரன் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உங்களுக்கு தெரிஞ்ச விடையை சொல்லுங்களேன். எப்படி 1.25 லட்ச ரூபா சம்பளத்துல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அது வந்து ஃப்ரீயா ஒரு லேண்டு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஓகே, இந்த இடம் இருக்கு என்கிட்ட, ஃப்ரீயா 2 பேர் செங்கல்ல கிஃப்ட் பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி எறிவாங்க, நீங்க அதை பிடிக்காது. கிடையாதுங்க. ஒருத்தர் இடத்த ஃப்ரீயா கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து செங்கல் ஃப்ரீயா கொடுப்பாரு, ஒருத்தர் மணல் கொடுக்குறாரு, ஒருத்தர் சிமெண்ட் கொடுக்குறாரு. அதுவும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? பேரை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க. இல்ல, எம்எல்ஏக்கு கொடுக்கல, அத மக்களுக்காக கொடுக்குறாங்க. நீங்க செய்யற தொண்டுக்காக பண்ணுங்க இலவசம். அப்ப நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா, இலவசமா எல்லாருக்கும் வந்து சிவாஜி படத்துல ஒரு ரஜினிகாந்த் மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆனா அங்க வர மாணவர்கள் என்ன பண்றாங்க? ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏற்கனவே இதை கட்டி முடிச்சு இப்ப நீங்க வந்து 1.25 லட்சம் சம்பளத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஃபீஸா கொடுக்குறாங்க. அது பார்த்தா அது வேணும், நீங்க வேணான்னு சொன்னாலும் இந்தாங்க புடிங்கன்னு 25 லட்ச ரூபா டொனேஷனா கொடுக்குறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க? ஓ, அப்படிதான் மத்த சுத்தனா வாங்குனீங்களா? இல்ல சொல்ல முடியாது. அது மாதிரி அன்பளிங்க. உங்களுக்கு தான் இங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்குது, நீங்க எதுக்குங்க வந்து உங்க மினிஸ்டர் போய் சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்திருக்காரு? முழிக்காதீங்க, பதில் யோசிக்கிறேன். எதுக்குங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு ஓகேங்களா? சோ இங்க வர வேணா செத்துருவானா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான்? அப்படி கிடையாது.
அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடுல உண்மையா சொல்லியிருக்கேன் brother. இது வந்து கேமராக்காக நான் சொல்ல உண்மையா நிஜமா சொல்றேன். ஆக்சுவலா வந்து தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னமோ தெரியல கடந்த ஒரு 60 நாட்கள்ல ஹாஸ்பிட்டல் எதுவும் சரி கிடையாது. அது கவர்மெண்ட் இன்க்ளூடிங் உங்க ஹாஸ்பிடல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் உட்பட இல்ல உங்க ஹாஸ்பிடலுமா எல்லாமே இந்த தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியல இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலே ஃபினாயில் வாடையா வருது. என்னையா அது என்ன ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்க ஒண்ணுமே சரியில்லையே. ஐயா அது நம்ம ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லை. சோ அதனால நீங்க எல்லாருமே வந்து ஃபாரின் போறீங்க. ஃபாரின் ஓகே நம்ம கொஞ்சம் எலிட்டா எல்லாத்தையும் வெளியே போயிட்டு நீங்க அப்படியே அப்பாட்டக்கர் ஃபேமிலில இருந்து வந்தீங்க அப்படியே ஃபாரினா போய் ஒரு சாதாரண கண்டக்டரா இருந்து ஒரு எளிய குடும்பத்துல இருந்து எளிய குடும்பத்துல கண்டக்டரா இருந்து இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் மருத்துவம் பாக்குற அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஏதோ இருக்கிறீங்க. இது நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? தமிழ் படம்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுங்களா? நம்ம சிவா கூட நடிச்சிருந்தாரு. ஏன்னாப்பா மதியானத்துக்கு என்னப்பா பிசா செஞ்சு வைக்கிட்டு அந்த மாதிரி நீங்க பெரிய ஏழை குடும்பங்க. என்ன பண்றது இந்த மக்கள் இதை நம்பி வாழ்ந்துட்டாங்க. நாங்களும் ஏமாத்தி வாழ்ந்துட்டோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இப்ப அதான் பிரச்சனை. இதை உங்களால தாங்கவே முடியல. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், அது சின்னதாகும், டகால்னு ஏறி குதிச்சு போயிட்டே இருப்போம். இல்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல பறந்த வண்டி திரும்ப இறங்கவே மாட்டேங்குது. என்ன பெரிய ஸ்பீட் பிரேக்கரே தெரியல, பறந்த வண்டி மேலேயே இருக்குது. இந்த சுந்தர்சி படத்துல டாடா சுமோ மாதிரி பறந்து போயிட்டே இருக்குது. இல்ல உங்க கூட இன்னொரு நீங்க வந்து டாடா சுமோ மாதிரி போயிட்டு இருக்கீங்களா? கூட இன்னொரு சுமோவும் வருது. அது யாரு? டாடா சியரா. ஓ இபிஎஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கூட்டணி அமைக்கலாம்னு நினைச்சீங்க. அதான் மக்கள் பறக்க விட்டாங்க. என்னன்னா எங்க பிரச்சனை ஆச்சுன்னா அவர் உங்களுக்கு மேல இருக்காரா? இல்ல நம்ம ஆளுங்க மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், அங்கதான் பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஏய் தாவேக்கா எவ்வளோடா இப்ப? அண்ணே 108ண்ணே. அந்த ஒரு சீட்டை விடு, திருச்சி சீட்டு. அப்புறம் 107ண்ணே. நம்ம 107 போகணும். அதானே 107 தாண்டணும். அதானே வரம் பாடுறா. ஏடிஎம்கே நம்மளும் சேர்றோம். இந்த கூட்டணி சேர்க்கறோம். எவ்வளவு சேர்க்கறோம்? இந்த கணக்கு போடும்போது என்ன தப்பா போயிடுச்சுன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ரெண்டு கட்சி சேர்ந்தா கூட 106 தான் வருது. நம்ம ஆளு கணக்கு போடும்போது எவ்வளவு தப்பா 116 வருதுன்னு. இந்த கூட்டணி கட்சினா ஒன்னா சேரலனாலும் கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரா போய் கவர்னர்லாம் பார்த்து லெட்டர் கொடுத்து நாங்க வரோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் தான் தெரியுது 116ல 106. அது கூட உங்களுக்கு கிடையாது தெரியுங்களா? 59 நீங்க வச்சிருந்தீங்களா? ஆமா. அதுல அப்ப வைகோ 2 வச்சிருந்திருக்காரு. ஆமா. அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இவரு தமீம் அன்சாரி கட்சி இருக்குது. இது வட்டம் வரும்போதெல்லாம் இதை சொல்லி அனுப்பிச்சிருவீங்கல்ல, நீங்க இதை சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. இல்ல அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல. அந்த 24 கிடையாது, உங்க பெர்சன்டேஜ் 18ஆம்ல அத சொல்லணும். இப்ப நீங்க இல்ல அதே நினைவுல வச்சுக்கோங்க, அதே நினைவுல வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து நெருக்கத்துல கூட கிடையாது. யூ ஆர் நாட் ஹாஃப் தி மார்க் டு தாவேகா அப்படிங்கறத உங்க மனசு புரியணுங்கிறதுக்காக சொல்றீங்க. நல்லது, புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? டாடா சியரும் சுமோவும் பறக்குதா? 2 பேரும் ராக்கெட் மாதிரி போறீங்களா மேல? ஆனா நீங்க ஏர்போர்ட் வெளிநாடு இப்படிலாம் சொல்றீங்க. ஒருத்தர் அதுவும் போக முடியாத மாதிரியா இல்ல எங்க இருக்குறான்னு தெரியல, அது ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு. இல்ல கவலைப்படாதீங்க. லுக் அவுட் நோட்டீஸ் போட்டுட்டாங்க. இல்ல எவ்வளவு அவமானம் தெரியுமா? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. எங்களுக்கே கட்சியில எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்னங்க பண்ணலாம்? அவர் சேஃபா வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாதானே நல்லா இருக்கும். இல்ல நீங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்க. நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு கேக்குறேன். சட்டம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தங்களை இந்த மாதிரி வந்துட்டு சம்மன் அனுப்புறீங்க, ஒருத்தங்களை ஆஜராக சொல்றீங்க அப்படின்னா இந்த ஒரு சம்மன் அனுப்புவோம், 2 சம்மன் அனுப்புவோம். இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல வித்தவுட் சம்மன் ஆல்சோ டைரக்ட்லி அரெஸ்ட்டுக்கு வந்துட்டு வாரண்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு சின்ன கோரிக்கைங்க. ஒருத்தங்களை நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இருக்குதா அப்படிங்கறத கேட்கிற மாதிரி ஒரு சட்டம் வரணுங்க முதல்ல. அது எப்படிங்க ஒருத்தவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஆஜராக சொல்லி கேட்பீங்க? அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐயா உங்களுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறதுக்கு இல்ல இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல கோர்ட் ஸ்டேஷன்ல ஆஜராகணுமா ஐயா? ஆஜராகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்களுக்கு சிக்னல் போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கேட்க உங்களுக்கு இன்னைக்கு மனசு தோதா இருக்கா? நாள் கிழமை சரியா இருக்கா? என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு ஆஜர் பண்ற மாதிரி ஒரு இது வைங்க. அதுவும் திமுக காரங்க அந்த மாதிரி வைங்க. ஏன்னா 75 இப்போதைக்கு எங்க இருக்காரு? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க பேசுறதுன்னா அவருக்கு தெரியுமா? இல்ல இதெல்லாம் வந்து மொபைல்ல பாத்துக்கிட்டு இருப்பாரா? எங்கேயாச்சும் புதுப்பேட்டை படத்துல தனுஷ் துண்டை போட்டுக்கிட்டு பஸ்ல என்னை போட்டுருவாங்களா, என்னை உள்ளுக்குள்ள தள்ளிடுவாங்களா